பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கொஞ்சம் உள்ள போய் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக இருந்து மோசமான ஒரு 3 நபர்களை சொல்ல போகிறேன். அந்த 3 நபர்களும் நன்றாயிருந்து மோசமானதற்கு காரணம் ஒண்ணுதான். ஒரே ஒரு காரணத்துக்காகவே இந்த 3 பேரும் நன்றாயிருந்து மோசமானார்கள். அதுல முதல் ஆளை சொல்றேன். காலையில் 1, மத்தியானம் 1, சாயந்தரம் 1, 3 வீடியோ போட்டுறேன். ஒரே நாளில் போட்டுறேன் 3 வீடியோ. நல்லா கவனிங்க. நன்றாக இருந்து மோசமான 3 பேர். ஆனால் 3 பேருக்கும் காரணம் ஒன்றுதான். முதல் ஆளை சொல்றேன். யார் அப்படின்னா சவுல். சவுல் நன்றாகத்தான் இருந்தார். நமக்கு தெரியும். அவர் நன்றாக இருந்து மோசமானதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு முதல்ல வேறு சில, அதாவது அமலேக்கியர் மேலிருந்த கோபத்தை ஆற்றாமல் போனார். பொருளாசை உடையவர்களாக கொள்ளையின் மேல் பறந்ததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால தான் அவர் ராஜ்யபாரத்தை இழந்தார். இது ஒரு பகுதி. இன்னொன்று இருக்கு. அதாவது தாவீதுக்கும் சவுலுக்கும் நல்ல உறவு இருந்தது. அப்போ இந்த நல்ல உறவு மோசமானதா எப்படி மாறிச்சு? அதுக்கு என்ன காரணம்? அதான் நல்லா இருந்தவன் மோசமானவனா மாறிட்டான். என்ன காரணம்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரி ஆனான். யாருக்கு யார் ஆயுததாரி? சவுலுக்கு தாவீது ஆயுததாரியாய் மாறினார். அசிஸ்டண்டாக, பிஏவாக, ஆயுதங்களை சுமக்கிறவராக, சவுலோடு கூட எப்போதும் இருக்கிறவராக தாவீது மாறினார். தாவீதுக்கு சவுல் ஒரு வேலையை போட்டு கொடுத்தாரு. இப்போ தாவீது சவுலோடு கூட இருக்கிறார். தாவீதை சவுல் மிகவும் நேசித்தார். வசனம் அப்படிதான் சொல்லுது. எப்படி? சவுல் தாவீதை மிகவும் நேசித்தான். யோனத்தான் உயிரை போல நேசித்தான். அது அடுத்தது, அங்க போக வேண்டாம். சவுல் முதல்ல நேசிச்சாருங்க. ஆனால் இப்படி நேசித்த சவுல் எப்படிங்க மாறினாரு? என்ன காரணம்? அதான் நம்ம செய்தி. நல்லா இருந்தவங்க மோசமானவங்களை ஏங்க மாறினாங்க? ஏங்க மாறுறாங்க? இன்றைக்கு நல்லா கவனிங்க. சில பேர் நம்மகிட்ட நல்லா பழகுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் திடீர்னு கொஞ்சம் பேர் மாறிடுவாங்க பாருங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பாருங்க, நான் சொல்றேன். நன்றாயிருந்த சவுல், நன்றாயிருந்தவன், தாவீதை மிகவும் நேசித்தவன் மாறினானே. ஏன் மாறினா? ஒரே ஒரு காரணம் சொல்றேன். நமக்கு பொதுவா எங்கிருந்தது ஆரம்பிக்குன்னா, தாவீது கோலியாத்தை கொன்ற பின்புதான் அது ஆரம்பிக்கும். கோலியாத்தை கொன்ற பின்பு கூட ஆரம்பிக்கல. இந்த ஜனங்கள் பாடுனாங்க பாத்தீங்களா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி ஜனங்கள் பாடும் பொழுது சவுலுடைய இருதயம் மாறிற்று. சவுலுடைய இருதயம் மாறின உடனே அவனுக்குள்ள இன்னொரு காரியம் வருகிறது. ராஜாங்கத்தை மாத்திரம் அவனுக்கு அவங்க கொடுக்கல. அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதை கேட்ட உடனே சவுல் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவனுக்கு எனக்கு 1000 கொடுத்தார்கள், அவனுக்கோ 10000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு பாதி, அவனுக்கு பாக்கி இருக்கு. நல்லா கவனிங்க. சவுலுடைய எண்ணத்துக்குள், இருதயத்திற்குள் ஒரு சிந்தனை வருகிறது. என்னுடைய இடத்திற்கு இந்த தாவீது வரப்போகிறான். எங்களுடைய குடும்பம் அடுத்த தலைமுறை ராஜாவாகிவிடக் கூடாது. அதாவது ராஜாவாகிவிடக் கூடாமல் இவன் ராஜாவாக வரப்போகிறான். அதாவது எங்கள் ஸ்தானத்திற்கு இவன் வரப்போகிறான். என்னுடைய ஸ்தானத்துக்கு இந்த சவுல், இந்த தாவீது வரப்போறான். அப்போ தாவீதை உயிரோட விட்டு வச்சா அடுத்தது யோனத்தான் ராஜாவாக முடியாது, தாவீது ராஜாவாயிருவான்.
நல்லா கவனிங்க. அது அவன் வாயிலே சொல்கிறான். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கிறது 20வது அதிகாரம் 31ஆம் வசனம். 1 சாமுவேல் 20:31. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவது இல்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். அப்போ பாருங்க, சவுலுடைய இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுதா? அப்போ சவுல் ஏன் மாறினார் தெரியுதா? அப்போ நல்லா இருந்த சவுலு, தாவீது மேலே அன்பா இருந்த சவுலு ஏங்க மாறினாரு? மோசமானவராக ஏங்க மாறினாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துருச்சு, தாவீது ராஜாவாயிருவான், என் பையன் ராஜாவாக முடியாது. அப்போ என்னுடைய ஸ்தானத்துக்கு என் குடும்பம் ராஜாவாக கூடாதபடிக்கு தாவீது மேலே வர போகிறான், அதனால் தாவீது உயிரோடு கூட இருக்கக்கூடாது. இந்த மோசமான சிந்தனை சவுலுக்கு வருவதற்கு இதுதான் காரணம். அப்போ நல்லா கவனிங்க. ஆளை சொல்லியிருக்கிறேன், நன்றாக இருந்த சவுல் மோசமானவனாக மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய பதவிக்கு வேற யாரும் வந்துடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. தங்களுடைய பதவிக்கோ தங்களுடைய இடத்துக்கோ யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கொலை செய்வதற்கும் துணிவார்கள். அதைத்தான் சவுலும் செய்கிறான். தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய மகனுடைய இடத்திற்கு இன்னொருத்தவங்க வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவீதை கொலை செய்வதற்கு ஏவல் ஆட்களை சவுல் அனுப்பினான். நல்லா இருந்த சவுல் மோசமானவனா மாறினதுக்கு காரணம் பதவி ஆசை. தன்னுடைய இடத்துக்கு அடுத்தவன் வர்றதை விரும்பாத அந்த தீய குணம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த ஆளை மத்தியானம் பார்ப்போம். God bless you.